ஹே காய்ஸ், இன்றைக்கி டேட் வந்து 12 ஜூன். இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி எதுவும் ட்ரேட் வந்து புதுசாக எடுக்கலை. பழைய ட்ரேட் எடுத்ததே இன்றைக்கி ஆவரேஜ் பண்ணோம். இன்றைக்கி என்ன ஒரு சம்பவம்னா, நான் வந்து நேற்று வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது சேம் பேர்லேயே. அந்த பேர்லேயே எடுக்கும்போது ஆவரேஜ் வந்து 56 அந்த ரேஞ்சு வந்துருந்துச்சு. அதாவது நான் 56க்கு வாங்கலை, பட் நான் பண்ண ஆவரேஜ் வந்து 56க்கு வந்துருந்துச்சு. நான் முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், அந்த 85 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். 85ல் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி ஆகிடுச்சு. என்னால் எஸ்எல்லும் நான் வந்து மேனுவலாக தான் எஸ்எல் போட்டுட்ருந்தேன். அதனால் வந்து எஸ்எல்லையும் என்னால் வெளியே வர முடியல. ஸோ நான் வாங்கின ரேஞ்சுக்கே வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிட்ட, அதாவது 87 அந்த ரேஞ்சுக்கு போச்சு. நான் அப்போ விற்றுருக்கணும், பட் அப்போ விற்கல. சரின்னு விட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட் டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, நெக்ஸ்ட் டே வந்து வாலடைல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் எப்படியும் ஒன்று மேலே ஏறும், இல்லை கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஒரு தடவை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். மொத்தமும் நக்கிட்டு போயிடுச்சு. அந்த டைமில் தான் வந்து நான் இது பண்ணேன், அதாவது ஆவரேஜ் பண்ணலான்ட்டு கீழே, அதாவது 30ல் வாங்கினேன். 30 இல்லை, சாரி, 28லேயோ 25லேயோ வாங்கினேன். அப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நான் ரீசன் என்னன்ட்டு அடுத்த ஏதாவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போது டோட்டலாக வந்து 6K கிட்ட லாஸில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம கேபிட்டலை மொத்தமாக க்ளோஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது வந்து இந்த 10 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது நான் ஆக்டிவ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 லாட்ஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து 1 லாட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னென்னா, அதே பேரை வாங்கியிருந்தேன்னா, அது வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரேட் தான் எடுத்தேன். ஸோ ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் மட்டும் வரும், பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்லாம் இல்லை. என்ன மாதிரி கேபிட்டலும் வாஷ் பண்ணுவீங்க, அது வரும்போது தெரியும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக ஆளாகவே பார்த்துட்ருப்பீங்க. நான் வந்து கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஸோ என் ஜர்னி ப்ராஃபிட்டில் முடியுதா, இல்லை லாஸில் முடியுதா, இல்லை பாதியிலே நிறுத்துறேனா என்னன்ட்டு நம்ம போக போக பார்ப்போம். ஏன்னா இது எனக்கும் தெரியாது என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் தர்றவங்க கிட்ட மட்டும் கூட பார்க்கலாம். அது உங்கள் விருப்பம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம்.